சிக்கன் லெக் பீஸ்க்கு வந்து எப்படி மசாலா போடலான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. லெக் பீஸ் மேலே இப்படி வந்து ஒரு கோடு போடணும். அப்போ தான் அதுக்குள்ளே மசாலா நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்களா, சூப்பராக புதுசாக இடித்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறைய ஆகிட்டு கொஞ்சம் இடிக்கலை, மிக்சியில் போட்டு 1 2 இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா, கரம் மசாலா அதில் கொஞ்சமானா அதுவும் கொஞ்சம் இடித்து தான் வச்சுருக்கு 1 2. அப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல மிளகு கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி. டப்பாலாம் ஒன்றும் இல்லை, இனி தான் கொஞ்சம் டப்பாலாம் வாங்கணும். அதான் ஒன்றும் தட்டாமல் பறக்காமல் வச்சுருக்கு. கமெண்ட் வரும், என்ன இதெல்லாம் கை வச்சு எடுக்கா அப்படின்னு. கொஞ்சமாக வத்தல் பொடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் மசாலா நமக்கு உண்டு பார்த்திங்களா, வெர்சி மசாலா. சூப்பராக இருக்கும் மக்களே. இந்த மசாலா போடலைன்னா நமக்கு வந்து ஒரு திருப்தியே ஆகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மசாலா போட்டு பொரித்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும், ஹோட்டலில் வாங்குற மாதிரி இருக்கும். என் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும், நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக உப்பு போட்டு இப்படி நல்லா பிசையணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா மக்களே. இந்த மசாலா பரட்டும் போதே யாருக்கெல்லாம் டெம்ட் ஆகுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சா நல்லாயிருக்கும்.